ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் தின் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம அக்டோபர் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் அக்டோபர் மாதம் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றது தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். அக்டோபர் மாதத்துக்கு உண்டான ஒரு சிறப்பு வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது அங்க நவராத்திரின்றது ஒரு முக்கியமான ஒரு அம்மனுடைய ஒரு மாதமாக தான் இந்த அக்டோபர் மாதம் கொண்டாடப்படுகிறது. அந்த நவராத்திரியில செய்யக்கூடிய ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய அந்த பூஜை விசேஷங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் நீங்க யாராவது நவராத்திரி விழா கொண்டாடாம வீட்டுல வச்சிருக்கிறீங்கன்னா கொலு வைக்கணும்ன்ற சம்பிரதாயம் அவங்கவுங்க மரபுபடி இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு பூஜையாவது அந்த நவராத்திரி 9 தினத்துல நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மாற்றங்கள் உறுதியாக வந்து சேரும். எப்படி ஒரு குழந்தை தாயை பார்த்தோன்னே அழுது அதற்குண்டான ஒரு தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுதோ அதே மாதிரி தான் இந்த நவராத்திரின்றது ஒரு அம்மனுக்கு உகந்த நாள். துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி இந்த 3 தெய்வங்களும் சேர்ந்து நம்மளுக்கு அளிக்கக்கூடிய வரங்கள் ஏராளம். நம்ம கேட்டாதான் அந்த வரங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சாதகமான ஒரு மாதமாக தான் இந்த அக்டோபர் மாதம் இருக்க போகுது. இந்த அக்டோபர் மாதத்துல 2ஆம் தேதி அமாவாசை வருது, 3ஆம் தேதி நவராத்திரி ஆரம்பம் ஆகுது, 11ஆம் தேதி சரஸ்வதி பூஜை, 12ஆம் தேதி விஜயதசமி, 16ஆம் தேதி அந்த பௌர்ணமி அக்டோபர் மாத பௌர்ணமி வருது. இதுதான் முக்கியமான தினங்கள். இது பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த நவராத்திரியில நீங்க செய்ய வேண்டிய வழிமுறைகள் வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படிங்கும் போது 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி துர்க்கைக்கு உண்டான அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் என்னென்னலாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்யுங்க. துர்க்கைக்கு உண்டான வழிபாடு எல்லாமே பண்ணுங்க பெண்கள். அடுத்து 6, 7, 8 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி இந்த 3 தினங்களிலும் லக்ஷ்மி அம்மனுக்கு உண்டான என்னென்ன மகாலட்சுமிக்கு உண்டான என்னென்ன சம்பிரதாயங்கள் இருக்கோ அந்த தினங்களிலும் செய்ய வேண்டும். அடுத்து 9, 10, 11 இந்த 3 தினங்கள்ல சரஸ்வதிக்கு உண்டான தெய்வ வழிபாட பண்ணிட்டே வாங்க. அந்த கடைசி 3 தினத்துல நீங்க கண்டிப்பாக உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை உட்கார வைத்து அவர்கள் மூலமாக அந்த வழிபாடு செய்யும் போது இன்னும் அவர்களுக்கு அந்த கல்வி கடாட்சம் அருள் கடாட்சம் சரஸ்வதியினுடைய அருள் எல்லாமே கிடைக்கப்பெறுவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கும். அதனால எல்லாருமே இந்த மாதத்துல வரக்கூடிய அந்த நவராத்திரியை இடைவிடாம நீங்க வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இப்போ இந்த அக்டோபர் மாதத்துல கிரக அடைவுகள் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த கிரகங்கள் என்னென்ன பயிற்சி எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல ரிஷப ராசியில குரு பகவான், மிதுன ராசியில செவ்வாய் பகவான், கன்னி ராசியில சூரியன் புதன் கேது, துலாம் ராசியில சுக்கிரன் பகவான், அடுத்து கும்பத்துல சனி வக்ரமாக இருக்கிறார், மீனத்துல ராகு பகவான் வக்ரமாக இருக்கிறார். இந்த கிரகங்கள் தான் இந்த அக்டோபர் மாதத்துல கிரக அடைவுகள். கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது புதன் பகவான் 11ஆம் தேதியும் 30ஆம் தேதியும் பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிரன் ஆகப்பட்டவர் 13ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். 17ஆம் தேதி சூரியன் பகவான் பெயர்ச்சி ஆகிறார். 21ஆம் தேதி 21 அக்டோபர் மாதம் செவ்வாயாகப்பட்டவர் கடக ராசிக்கு பயிற்சியாகி தன்னுடைய நிலையை நீசமாக ஆக்குகிறார். கடக ராசியில செவ்வாய் பகவான் நீசத்துக்கு வர்றார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக அடைவுகள். அடுத்த அந்த கிரகங்களின் பெயர்ச்சிகள். இப்போ நம்ம ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம். இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க இந்த மாதத்துல வழிபாட வேண்டிய தெய்வங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல அவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத அவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். சிம்ம ராசி அன்பர்கள் எப்போதுமே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும், ஒரு முயற்சியோட தன்னம்பிக்கையோட
மிகவும் ஒரு வெறித்தனமாக வாழக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். ஏன்னா அவர்கள் சிறு வயதிலிருந்தே ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் சிம்மமாக இருக்கிறது அவ்வளவு சாதாரண காரியம் கிடையாது. அதாவது என்னன்னா, ஒரு காட்டுக்கே ராஜாவா இருக்கணும்னாலும் அந்த இடத்துல ராஜாவாக இருக்கக்கூடியவர் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சந்திப்பாருன்றது எல்லோருக்குமே தெரியும். அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு நாட்டுக்கு ராஜாவாக இருக்கணும்னாலும் அந்த ராஜா அனுபவிக்கக்கூடிய வழிகள் ஏராளம் தான். அந்த அளவிற்கு தான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலையும் பாத்தீங்கன்னா மிக வேதனையான ஒரு வழிகளை தாண்டி தான் வந்திருப்பாங்க. அந்த வழியின் மூலமாகவே ஒரு தன்னம்பிக்கையோட நம்ம எந்தவா இருந்தாலும் நல்லா வாழ்ந்து காட்டணும்ன்ற ஒரு வெறித்தனம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வாழ்ந்தும் காட்டக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் தான். நிறைய பேர் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அதிலிருந்து மீள முடியாத ஒரு துன்பத்திற்கு நீங்க கீழே இறங்கி வந்திருக்கிறீங்க. எவ்வளவோ பெரிய பெரிய வாழ்க்கை, யாரெல்லாம் பெரிய பெரிய விஐபிஎஸ், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய சினி ஆர்டிஸ்ட், அந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய விவிஐபிகளோட ஒரு தொடர்பு இருந்து இன்னைக்கு நேரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆட்களாக தான் நீங்க சிம்மராசி என்பவர்கள் நிறைய பேர் இருந்துருக்கீங்க. இது எல்லாமே உங்களுடைய கிரகங்கள் காரணமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு உங்களுடைய தசாபுத்திகளும் அது தேவையில்லாத ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைகள், அதாவது ஒரு நீண்ட கால தசாபுத்தி, ராகு திசையோ இல்ல சுக்கிர திசையோ இல்ல புதன் திசை, சனி திசை, இந்த மாதிரியான நீண்ட கால தசாபுத்திகள் வரும்போது ஒரு 20 வருஷம் 17 வருஷம் நல்லா பீரியட்ல சூப்பரா இருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுடைய வாழ்க்கையை அழிந்து போகக்கூடிய அளவிற்கு நிறைய கடன்கள், அந்த கடனால வாழ்க்கையவே தற்கொலை செய்யக்கூடிய அளவிற்கு இந்த சிம்மராசி அன்பர்கள் நிறைய பேர் முயற்சிகள்லாம் செஞ்சிருப்பீங்க. ஏன்னா அந்த வழியை தாங்க முடியாது இவர்களால. ஏன்னா அவ்வளோ ஒரு தன்னம்பிக்கையோட நாங்க வாழணும் அப்படின்னு நினைச்சதுனால அந்த வழி வரும்போது இவர்களால தாங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கி இருப்பாங்க. அந்த அளவிற்கு இந்த சிம்மராசி அன்பர்கள் ஒவ்வொருத்தருமே சரி அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும்ன்ற ஒரு வெறியோட தான் இருந்துட்டு இருப்பீங்க. அதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாக தான் இந்த அக்டோபர் மாதம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த அக்டோபர் மாதத்துல ஒரு சிறப்பான ஒரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2 கிரகங்களோட சேர்க்கை பெறுகிறார். லாபஸ்தானாதிபதியோட சேர்க்கை பெறுகிறார். அடுத்து அந்த தடையை கொடுக்கக்கூடிய அந்த கேதுன்ற சர்ப்ப கிரகங்களோட சேர்க்கை பெறுகிறார். பெறும்போது இந்த காலகட்டம் மாதத்தின் முற்பகுதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வுகள் கிடைப்பதற்கு, நீண்ட நாட்களாக பணம் வந்திருக்காது உங்களுடைய நண்பருக்கு, உங்களுடைய தொழில இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு யாருக்காவது கடனா கொடுத்துருப்பீங்க. அந்த ஊழியர் கூட உங்க வேலையை விட்டு போயிருப்பாரு, உங்களுடைய கடன் அப்படியே இருந்திருக்கும். ஏன்னா கொடுத்தது நீங்க சிம்மராசி அன்பர்கள் கடனா கொடுக்கறது சும்மா 10,000 2,000 கொடுக்க மாட்டீங்க, லட்சக்கணக்குல தான் நீங்க உதவியும் செய்வீர்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அந்த பணம் எல்லாமே வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். பாரா கடன்கள் எல்லாமே வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். எவ்வளவோ வருஷம் கழிச்சு இந்த பணம் எனக்கு வந்திருக்குது அப்படின்னு நீங்க மலைச்சு நிற்கக்கூடிய ஒரு நேரமாக கூட இருக்கும். ஏன்னா நீங்க எடுத்த முயற்சிகள் எவ்வளவோ விடாமுயற்சியோட எப்படியாவது நம்மளுக்கு அந்த பணம் வந்துடணும். ஏன்னா நீங்க சிறுக சிறுக உங்களுடைய வேர்வை சிந்தி உழைத்த பணம், அது நீங்க ஒருத்தருக்கு உதவி செய்ய போய் அது தேவையில்லாம ஒரு இடத்துல மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கு இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு. இந்த மாதிரியாக வரவேண்டிய பணங்கள் எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு முதல்ல எதிரி யாருன்னா தன்னுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க தான். எப்படி தன் கையை தன் விரலை தன் கண்ணை குத்துமோ அந்த மாதிரிதான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை இவர்களை அவமானப்படுத்தியும் அசிங்கப்படுத்தியும் பேசியிருப்பாங்க. ஏன்னா ஊருக்கு தான் ராஜாவே உரிய வீட்டுக்குள்ள ஒரு பூனையாகவும், அதாவது ஒரு யாருமே மதிக்காத அளவிற்கு ஏளனமாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி அன்பர்கள் யாருக்காக அவ்வளோ ஒரு துன்பத்தையும் தாங்கிக்கிட்டீங்களோ அவங்களே இன்னைக்கு உங்களே ஒரு சிறு இதுக்கு கூட மதிக்காதவர்களாக தான்
அவங்களுக்காக தான் நீங்க உழைச்சிருக்கீங்க, கடன் பட்டிருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சும் கூட அவங்க இன்னைக்கு நேரத்துக்கு உங்களே அவமானப்படுத்தி பேசிட்டு போவாங்க. நீங்க எல்லாம் எதுக்குமே உழைப்பதற்கு ஒரு சரியான ஆளே கிடையாது அப்படின்னு நம்மளை பார்த்தே அவங்க பேசும் போதுதான் அதனுடைய வேதனைகள், வலிகள் இது எல்லாத்தையுமே மறந்து போகக்கூடிய ஒரு நாட்கள் வராதா, நான் ஒரு சுறுசுறுப்பாக ஆக்கக்கூடிய ஒரு நாட்கள் வராதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்க சிம்மராசி என்பர்கள். அதற்குண்டான ஒரு மாதமாக தான் இந்த அக்டோபர் மாதம் வரப்போகுது. அதே சமயத்துல ஒருத்தர் வலு விளக்கும் போதுதான் மற்றவர்களுடைய ஒரு சுய ரூபங்கள் தெரிய வரும். அதே மாதிரி தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கும் இந்த மாதம் இதுவரைக்கும் நீங்க ரொம்ப யார் யாருக்கிட்டலாம் நம்பிக்கையா இருந்து பேசினீங்களோ அவர்களுடைய சுய ரூபமும் இப்போ உங்களுக்கு தெரிய வரப்போகுது இந்த மாதத்துல. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதத்துல வலு விளக்குறாரு, நீசம் ஆகுறாரு. அதனால உங்களுக்கு மற்றவர்களுடைய பாசமும் நேசமும் ஒரு கற்பனையாக தான் இருக்க போது இந்த மாதத்துல. இப்போ நீங்க அவங்கள பத்தி புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டத்துல வரப்போகுது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்கள் நிறைய பேர் உயர் அதிகாரிகளினுடைய டார்ச்சர், தொந்தரவு, கொடுமைகள் மூலமாக கடுமையாக உழைத்தும் கூட அவர்கள்கிட்ட நீங்க நல்ல பேரே வாங்க முடியாது. அந்த அளவிற்கு இந்த சிம்ம ராசி என்பர்கள் வேலை செய்ய கூடிய இடத்துல மிகப்பெரிய அளவுல தொந்தரவு சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க வேலையை விடணும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த மாசம் வேலையை விடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. வேலையை விடணும்னு நினைக்கிறவங்க ஒரு கையில வேலையை வச்சுக்கிட்டு மறுபுறம் நீங்க வேலையை விட்டீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு சாதகமான மாதமா இருக்கும். இல்ல இந்த கையில எந்த வேலையும் இல்லை, என்னால இனிமே வேலை செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 2 மாதம் அளவிற்கு உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுல தாமதங்கள் இருக்கும். அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல அந்த வேலை கிடைப்பதுல தாமதங்கள் இருக்கும். ஏன்னா உங்க ராசி அதிபதி நீச்சம் ஆகுறாரு. அவர் நீச்சத்துல இருந்து வெளியில வரணும், அதுக்கப்புறம் இன்னொரு ராசி தாண்டணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்புல ஒரு சில சாதகமான ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு திருமணம் சம்பந்தமான ஒரு உறவுகள்ல ஒரு மேன்மை அடைவதற்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்கு. ஏன்னா உங்களுக்கு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்துல குரு வக்ரம் ஆகிறதுனால, பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்கிறதுனால இந்த மாதம் நீங்க நினைச்ச ஒரு விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடிவதற்கும் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடைபெறுவதற்கு ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.